ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்வாமேன் 2 திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரையுலகைச் சேர்ந்த கடைசி படமான அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் படத்தினுடைய திரைப்படம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பெரும் போராட்டத்திற்கு பிறகு வெளியான அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் திரைப்படம் ரொம்ப சிறப்பாக எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றோ நாளையோ என ஊசலாடி கொண்டிருந்த டிசி எக்ஸ்டெண்ட் சினிமாட்டிக் யூனிவர்ஸை மொத்தமாக புதியதாக கட்டமைக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனமான வார்னர் ப்ரோஸ் அறிவிச்சிருக்கு. எனவே எல்லாம் புதியதாக தொடங்க இருக்கும்போது பழைய கதைக்களத்தை பின்பற்றி உருவாகும் படங்களை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டலங்க. இதன் காரணமாகத்தான் நடப்பாண்டில் வெளியான ஷஷம், பிளாஷ் மற்றும் ப்ளூ பீட்டல் ஆகிய 3 டிசி படங்களுமே ரொம்ப தோல்வியை சந்திச்சிருச்சு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட குழப்பங்கள், காட்சிகளினுடைய நீக்கம், கதையில் அடுத்தடுத்து மாற்றம் மற்றும் ஆம்பர்ஹெட் வழக்கு போன்ற பெரும் சிக்கல்களுக்கு பிறகு ஜேம்ஸ் வான் இயக்கத்தில் அக்வாமேன் திரைப்படத்தை 2ஆம் பாகம் இறுதி வடிவம் பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஒரு வருஷமா படத்தை முடிச்சு 2 ஆண்டுகள் கழிச்சு ரீஷூட் நடைபெற்ற அக்வாமேன் படத்தினுடைய 2ஆம் பாகம் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருச்சு. படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $215 மில்லியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறாங்க. 2018 வெளியான முதல் பாகம் மொத்தமாவே $1 பில்லியன் அமெரிக்க வசூலித்த நிலையில 2வது பாகம் அதில் பாதியை கூட வசூலிக்காது அப்படின்ற ஒரு கணிப்புகளுடன் தான் இன்றே திரைக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். வாங்க அக்வாமேன் திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இயற்கையை மாசுபடுத்தி அட்லாண்டிஸ் ராஜ்யத்தையே அழிக்க முயற்சிக்கக்கூடிய தனது சகோதரர் கோர்டாக்ஸை மன்னர் அட்லான் மந்திர சக்தியை பயன்படுத்தி பனிப்பாறைகளுக்குள் சிறைபிடித்து இருக்காரு. இந்த நிலையில்தான் முதல் பாகத்துல தனது தந்தையை கொன்ற அக்வாமேனை பழிவாங்க தேவையான தொழில்நுட்பத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிளாக் மேண்டோவிற்கு கோர்டாக்ஸின் மந்திரக்கோள் கிடைக்குது. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பிளாக் கேண்டிஸை பயன்படுத்தி கோர்டாக்ஸை விடுபட்டாரா, அட்லாண்டிஸை அழிக்க நினைச்ச அவரது முயற்சியை நாயகன் ஆர்தார் கர்ரி தடுத்தாரா அப்படிங்கிறதான் அக்வாமேன் தி லாஸ்ட் கிங்டம் படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு. வாங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல 2021ஆம் ஆண்டு தொடங்கிய அக்வாமேன் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு அந்த ஆண்டு டிசம்பர் மாசமே முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் எதிர்கால படங்களுக்கு ஏற்ப கதைகளை மாற்ற நினைச்சு முதலில் பென் ஆப்லக் பேட்மேன், பின்பு மைக்கேல் கீட்டன் பேட்மேன் என்று பல்வேறு நடிகர்களை பயன்படுத்தி 2022 தொடங்கி 23ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து ரீஷூட் நடந்து கொண்டே இருந்துச்சுங்க. இந்த நிலையில்தான் மொத்த டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸையும் முடித்துக் கொள்வதாக ஜேம்ஸ் கன் அறிவிச்சாரு. இதன் பிறகுதான் பேட்மேன் தொடர்பான காட்சிகள் அனைத்தையும் நீக்கிட்டு மீதமுள்ள காட்சிகளை எடிட் பண்ணி அக்வாமேன் 2 அப்படிங்கிற ஒரு படத்தையே படக்குழு உருவாக்குனாங்க. இதனால் தான் எந்த ஒரு கதாபாத்திரத்துடனுமே படம் பார்க்கும் நம்மால் ரொம்ப ஒட்ட முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை கூட சொல்ல முடியும். ஓசியன் மாஸ்டர் கதாபாத்திரத்திற்கு மட்டும் திரைக்கதையில் ஓரளவிற்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிப்பை கொடுத்திருக்காரு அக்வாமேன் 2 திரைப்படம். மற்றபடி அக்வாமேன் கதாபாத்திரத்தில் நடித்த ஜேசன் மாமோ உட்பட்ட மெரோ, பிளாக் மாண்டிஸ் ஆகிய எந்த ஒரு கதாபாத்திரக்கும் திரைக்கதையில முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிராஃபிக்ஸ் காட்சி தாங்க. அக்வாமேன் ஓசியன் மாஸ்டர் இடையிலான சகோதரர் உறவு மேம்படுத்துதல் மற்றும் ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் ஆகியவற்றை கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆண்டு வெளியான டிசி படங்களான ஷஷம், தி பிளாஸ் மற்றும் ப்ளூ பீட்டல் ஆகிய 3 படங்களையும் விட அக்வாமேன் 2 ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமா நிச்சயமா சொல்ல முடியும். தாராளமா இந்த படத்தை ஒரு முறை திரையில் பார்த்ததும் ரொம்ப பொழுதுபோக்கு அம்சமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் அக்வாமேன் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.